நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வாரம் ஒரு குறிஞ்சிய தலைப்பிலே இந்த நாளுமாக இந்த வாரத்தில் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாளுமாக கிறிஸ்து பிறப்புழாவை கொண்டாட தயார் செய்து கொடுக்கிற வழியிலுமாக தூதர்கள் ஏன் மேய்ப்பர்களை சந்தித்தார்கள் என்ற தலைப்பிலே இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 8 நாம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையிலே கர்த்தருடைய தூதர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்ற இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளை சுற்றி முன்னணியில் கிடைத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இதுதான் முதல் கேரல் சர்வீஸ். நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. யாருக்கு அறிவிக்கப்பட்டது? இயேசுவை பற்றி, கிறிஸ்துவை பற்றி அறியாதிருந்த மக்களுக்கு நற்செய்தியை வானதூதர் அறிவிக்கின்றார். இன்றைக்கு நாம் கேரல் செல்கிறோம். யாருக்கு செல்கிறோம்? கிறிஸ்துவ வீடுகளுக்கு செல்கிறோம். ஏனென்றால் கிறிஸ்தவர்களுக்கு இயேசு பிறந்தது தெரியாது. கிறிஸ்துவ ஆலயங்களிலிருந்து செல்கிறோம். ஏனென்றால் கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்து பிறந்தது தெரியாது. அதை ஞாபகப்படுத்த வேண்டும் என்று ஆலயத்திலிருந்து அனுப்புகிறார்கள். நாமும் அதை வரவேற்று ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். என்ன நிலைமை இது? வேதத்தில் கொடுக்கப்பட்டது அறியாதவர்களுக்கு நற்செய்தி அறிவிக்க வேண்டியது. ஆனால் இந்த அறிந்தவர்களுக்கே நாம் அறிவித்துக் கொண்டிருக்கோம். இன்றைக்கு நாம் அறியாதவர்களுக்கு நற்செய்தி அறிவிக்கப் போகிறோம் என்று இந்த நாளிலே முதல் சிந்தனையை நான் வைக்கிறேன். இரண்டாவது காரியமாக, அவர்கள் எப்பொழுது அறிவிக்கப்பட்டதுன்னா ராத்திரி வேளையிலே. அவர்கள் ராத்திரியில் தான் தூதர் அங்கே செல்கிறார். அவர்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார். எந்த ஊரில் இருந்தார்கள்? தாவீதின் ஊர் என்ற பெத்லெகேம். பெத் என்றால் வீடு, லேகேம் என்றால் அப்பம். அப்பம் நிறைந்த வீடு, செழிப்பான ஒரு ஊர் பெத்லெகேம் என்பது. அதனால்தான் மாடுகள் மந்தைகளை மேய்த்து கொண்டிருந்தார்கள். செழிப்பான இடமாக அந்த இடம் அங்கே இருந்தது. இந்த வேளையிலுமாக தேவதூதர் அவருக்கு ஒரு நற்செய்தி அறிவிக்கிறார். கிறிஸ்து பிறந்த அந்த நற்செய்தியை அறிவிக்கிறார். ஏன் இந்த மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்டது? ஏன் அரண்மனையில் இருக்கும் அரசர்களுக்கு அறிவிக்கப்படவில்லை? யூத குருக்களுக்கு அறிவிக்கப்படவில்லை? வேதபாரகர், சதுசேயர், பரிசேயருக்கு அறிவிக்கப்படவில்லை என்று நாம் கேட்கும் சிந்தனைகள் நினைக்கும் பொழுது, அந்த மேய்ப்பர்கள் யூத குலத்திலேயே தாழ்த்தப்பட்டவர்களாக இருந்தார்கள். மிகவும் உயர்ந்தவர்களாக தலைமை குருக்களும், அடுத்தது குருக்களும், லேவியர்களும், சதுசேயர்களும், பரிசேயர்களும், மறைநூறிகளும் மற்ற யூதர்களும் இருந்தார்கள். ஏனெனில் இந்த மேய்ப்பர்களாலே நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க முடியாது. 2 முறை குளிக்க வேண்டும், 2 முறை ட்ரெஸ் மாற்ற வேண்டும், எதனாலும் கை கழுவிட்டு சாப்பிடணும், உபவாசம் இருக்கணும். இதெல்லாம் மந்தையில் இருக்கும் அவர்களுக்கு தண்ணி கிடைப்பதே பெருசு. 2 முறை எங்கே குளிப்பது? ஒரு ட்ரெஸ்ஸை போட்டிருக்கதே பெருசு. எங்கே 2 முறை ட்ரெஸ்ஸை மாற்றுவது? இதெல்லாம் கைகூடாத ஒரு காரியம் அவர்களுக்கு. எனவே அவர்களால் தாழ்த்தப்பட்டவர்களாக அங்கே கருதப்பட்டிருந்தார்கள். அந்த தாழ்த்தப்பட்ட மேய்ப்பர்கள் தான் அந்த ஆட்டுக்குட்டிகள் மாசு மறுவற்றதாக இருக்கிறதா, நசல் கொண்டதாக இருக்கிறதா, அது நோய் இல்லாமல் இருக்கிறதா என்று பரிசோதித்து பலியிடுவதற்காக எருசலேம் தேவாலயத்துக்கு அனுப்புவார். எருசலேம் தேவாலயம் பெத்லெகேமிலிருந்து 10 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. இந்த மேய்ப்பர்கள் பரிசோதித்து அனுப்பும் ஆட்டுக்குட்டியைத்தான் அங்கே ஆசாரியர்களும் குருக்களும் மீண்டும் பரிசோதித்து அதை பலியிடுவார். ஆயர்கள் அதை சர்டிஃபை பண்ணவில்லை என்றால் அங்கே அந்த குருக்கள் அதை பலியிட மாட்டார்கள். அங்கே அப்படிப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் தான் இந்த மேய்ப்பர்கள் என்பவர்கள். இவர்கள் இரவிலே ஏன் காத்து கொண்டிருந்தார், கிடையை காத்து கொண்டிருந்தார்கள் என்றால், ஒன்று மிருகங்களிலிருந்து அவளை பாதுகாப்பது. 2வது, ஆடுகள் குட்டிகள் போடும். ராத்திரியிலே குட்டிகள் போட்டால் முதல் குட்டி, 2வது குட்டி, 3வது குட்டி, 3 குட்டி போடும். முதல் குட்டியெல்லாம் தலையீற்றுகள் எல்லாம் ஆண்டவருக்குரியவை. எனவே எந்த குட்டி முதலில் வந்தது என்பதை அவர்கள் அறிந்து அதை ஒரு சிவப்புண்ணில் கட்டி வைப்பார். அதற்காக அவர்கள் எப்பொழுதும் தயாராக காத்துக்கொண்டு, கிடையை காத்துக்கொண்டு முழித்து கொண்டே இருப்பார். இதனால் அவர்கள் முழித்து கொண்ட வேளையிலே அந்த குட்டிகளை எல்லாம் அவர்கள் ஒரு துணியில் பொய்ந்து தீவன தொட்டியில் கொண்டு வந்து வைப்பார். இதுதான் அவரது வழக்கம். எனவே இப்ப தேவ ஆட்டுக்குட்டி பிறந்திருக்கிறார். இந்த ஆட்டுக்குட்டி மாசு மறுவற்றது என்றும் இது பலியிடத்தக்கது என்றும் யார் இதற்கு சான்றிதழ் கொடுக்க வேண்டும் என்றால் இந்த மேய்ப்பர்கள் தான். எனவேதான் அவர்களுக்கு தூதர் அறிவித்து இந்த ஆட்டுக்குட்டியை, தேவ ஆட்டுக்குட்டியை பாருங்கள் என்று சொல்லி முன்னணியில் கிடைத்தப்பட்ட இந்த ஆட்டுக்குட்டியை பார்த்து அதற்கு நல்ல ஆட்டுக்குட்டி, அந்த ஆட்டுக்குட்டி மாசு மறுவற்றது என்று கண்டு அதை பார்த்து அவர்கள் மகிழ்ந்து விட்டு அந்த இடத்திலிருந்து கடந்து பாடிக்கொண்டே செல்வதை கேட்கிறார்.
அவர்கள் பாடும் அந்த சத்தத்தை ஊரில் இருக்கும் யூதர்கள் கேட்கும்போது ஒரு ஆட்டுக்குட்டி பிறந்து விட்டது, அதுக்கு பலியிடுவதற்கு வந்து விட்டது என்று அவர்கள் அறிந்து கொள்வார். ஆனால் இப்பொழுதோ தேவ ஆட்டுக்குட்டி வந்துவிட்டது என்பதே அவர்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த மெய்ப்பொருளுக்கு அதை அறிந்திருந்தார்கள். எனவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவ ஆட்டுக்குட்டியானவர் பிறந்தது என்பது பலியிடப்படுவதற்காக என்பதை இந்த செய்தி நமக்கு அறிவிக்கிறது. இந்த செய்தி மெய்ப்பர்கள் தாழ்த்தப்பட்டவர்களாக ஒதுக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்களை வைத்துத்தான் ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்தார் என்பதையும் நமக்கு அறிவிக்கின்றது. மூன்றாவதாக இந்த கேரல்ஸ் என்பது நற்செய்தி தெரியாதவர்களுக்கு அறிவிக்க வேண்டிய ஒரு உணவை தவிர தெரிந்தவர்கள் வீடுகளுக்கே சென்று அவர்களுக்கே கிறிஸ்து பிறந்து விட்டார் என்று சொல்வதில் எந்த அர்த்தமும் உள்ளது உணர்ந்து நாம் இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடுவோம். திருச்சபையின் வழிகாட்டுகள் குருக்கள் இப்படி செய்கிறார் என்று அவர்கள் மேல் பழியை போட வேண்டாம். நாம் சேர்ந்துதான் திருச்சபை. அந்த குருக்களிடம் நாம் சொல்லுவோம், அறியாதவர்களுக்கு அறிவிப்போம், தெரியாதவர்களுக்கு தெரிவிப்போம். அதுதான் நற்செய்தி அறிவிப்பது. தெருக்களிலே ஒரு வண்டியை வைத்து சென்று நாம் ஏன் நற்செய்தி அறிவிக்கக்கூடாது? கிறிஸ்து பிறந்து விட்டார் என்று பாடல்களை போட்டுக்கொண்டு தெருக்களில் ஏன் சொல்லக்கூடாது? குருக்களையும் கண்ணீர்களையும் குறை சொல்லிக்கொண்டே உட்கார்ந்திருக்கும் ஒரு கூட்டமாக இருக்க வேண்டாம். நடைமுறையில் சரியானவற்றை செய்யக்கூடிய ஒரு கிறிஸ்துவ சமுதாயமாக இருக்கும்படி ஆண்டவர் இந்த கிறிஸ்து பிறப்பு நாளிலே உங்களையும் என்னையும் அழைக்கிறார். சிந்திப்போம், செயல்படுவோம். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் ஒரு குறிஞ்சிகளை சந்திப்போம். பிரைஸ் தி லார்ட்.